சண்டே ஸ்பெஷல் சிக்கன் கொத்துக்கறி பார்த்துடலாமா. ஸோ நான் கொத்து போடாமல் சின்ன சின்ன பீசஸாக எடுத்துட்டேன். ஸோ எலும்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக மட்டும் கட் பண்ணி வச்சுட்டேன். தென் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் எடுத்துக்கிறேன். தென் கொஞ்சம் கடுகு, தென் சீரகம், சோம்பு. தென் இது கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக வெட்டினதை போட்டுக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். தென் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தென் கொஞ்சம் டொமேட்டோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் மஞ்சத்தூள், தென் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், தென் சிக்கன் மசாலா, குழம்பு மசாலா தூள் இருக்குல்ல, தென் அதையும் போட்டு நல்லா அதை கிளறி விட்டு நல்லா கொஞ்சம் இதான பிறகு கொஞ்சோண்டு பச்சை மிளகா 2 பீஸ் போட்டுக்கோங்க. தென் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சென்டரில் லைட்டாக விளக்கி விட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் பொடியாக வெட்டி வச்சுருந்த அந்த சிக்கன் பீசஸ் எடுத்து நல்லா மலைச்சாரல் மாதிரி நல்லா தூவி விடுங்க. தென் எல்லா சிக்கனும் நீங்கள் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாட்டரே ஆட் பண்ண வேண்டாம். அதில் உள்ள எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு வாட்டர், ஃபுல் கிரேவி வேணால் வாட்டர் அதிகமாக ஊற்றிக்கோங்க, செமியாக வேணும் வாட்டர் கம்மியாக ஊற்றிக்கோங்க. தென் சால்ட்டு பத்தாட்டினா சால்ட்டு கொஞ்சம், தென் கடைசியாக மல்லித்தூள் கொஞ்சோண்டு, கடைசியாக மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சு சூடான சாப்பாட்டில் சப்பாத்தி பரோட்டாக்கு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் சிக்கன்